Good morning. Welcome to NTNet Aspirant Academic. இன்னைக்கு இந்த வீடியோல ரிவிஷன் கிளாஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்க போறோம். First I introduce about myself. Myself M. Perisami. I qualified TNSET and UGC NET, founder and trainer NTNet Aspirant Academic. I qualified TNSET 2018. I qualified UGC NET June 2020. I qualified UGC NET June 2022. 2 times I qualified UGC NET in computer science. NTA academic year 2024 வந்து பார்த்தோம் அப்படின்னா so UGC NET exam is conducted between 10th June and 21st June 2024 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. so இதன்படி பார்த்தோம்னா minimum இன்னும் 75 days வந்து இருக்கு. so this is the right time to prepare for UGC NET exam June 2024. எங்களுடைய அகாடமிக்ல ரிவிஷன் கிளாஸ் 13/3/2024 வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். ஃபீஸ் டீடைல் பேப்பர் 1 மட்டும் வேணும் அப்படின்னா 1500, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 1500, போத் பேப்பர் 1 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா 2500. இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் டீடைல் ஸோ மார்ச் 2024 1000 rupees, April 2024 1000 rupees, May 2024 1000 rupees. So monthly நீங்க 1000 rupees பே பண்ணி கூட நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். டியூரேஷன் 75 days வந்து இருக்கும் மினிமம். கிளாஸ் டைமிங் பேப்பர் 1 ஈவினிங் 6:30 PM to 7:30 PM, பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் 9 PM to 10:30 PM. டியூரேஷன் வந்து 75 days டியூரேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் நாங்கள் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ டே 1 டிஸ்கிரீட் மேக்ஸ் 13/3/2024. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த 20 கொஸ்டின் வந்து உங்களையே சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டேவே நாங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ 13ஆம் தேதி அந்த 20 கொஸ்டின்ஸ் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹிண்ட் ஃபார்முலா ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரீட் மேக்ஸ்ல ஸோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஜிக், ரிலேஷன், கிராப் ப்ராப்பர்ட்டி, ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன், லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல்ல கிராஃபிக்கல் மெத்தட், டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட், அசைன்மெண்ட் மெத்தட். ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக்கு நீங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங் ப்ரிப்ரேஷன் மைண்டடா இருக்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஹிண்ட் வந்து தேவை. ஸோ FOL வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஹிண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ கன்ஜெக்ஷன் ஸோ ஒரு டேபிள் சார்ட் மாதிரி போட்டுருவோம். டேபிள் சார்ட் மாதிரி போட்டுட்டு ஸோ இன்புட் PQன்னு வந்து கொடுத்துட்டு P and Qனா அவுட்புட் என்ன வரும்னு உங்ககிட்ட கிளாஸ்ல வந்து நாங்க கேட்போம். PRQ டிஸ்ஜங்ஷன்ல அவுட்புட் வந்து என்ன வரும் அண்ட் இம்ப்ளிகேஷன்ல அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்போம். ஸோ அதை நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 6 கிளாஸ் இந்த 5 டேபிள்ல நம்ம இனிஷியலா டிஸ்கஸ் பண்றதுனால இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா மனசுல வந்து பதிஞ்சிடும். ஸோ எப்போ வந்து கன்ஜெக்ஷனுக்கு அவுட்புட் வந்து கேட்கணுமோ இமீடியட்டா வந்து நீங்க சொல்ல முடியும். ஸோ இந்த 5 டேபிள் வந்து இருந்தா மட்டும்தான் FOL டாபிக் வந்து நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இது போக தியரி கான்செப்ட் இன் FOL. ஸோ இது வந்து நாங்க என்ன அப்படின்னு வந்து சொல்லி தந்துருவோம். ஸோ இந்த வாட்டி டாட்டாலஜில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க டிசம்பர் 2023ல. அப்ப டாட்டாலஜினா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த FOL சம்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணி கரெக்டா வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிலேஷன்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா 6 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து இருக்கு. ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கிரீட் மேக்ஸ் ரிவிஷன் கிளாஸ்ல பிகினிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரீயோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ட்ரீல இது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹிண்ட்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்த்து ஸோ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். So data
சாரி டிஸ்கிரீட் மேக்ஸ் உடைய கம்ப்ளீட் ஹிண்ட் வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். ஸோ இந்த ஹிண்ட் கம்ப்ளீட்டா நம்ம தரவா இருக்கோம் அப்படின்னா இந்த ஹிண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ஸோ இந்த ஹிண்ட்டை பேஸ் பண்ணி அப்கமிங் எக்ஸாம் ஜூன் 2024ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்க அக்யூரேட்டா வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நாங்க அப்டேட்டட் ஹிண்ட் வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த ஹிண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் எப்படி கேட்டிருக்காங்கன்றதும் நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரீட் மேக்ஸ் ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதுல 10 கொஸ்டின்ஸ் வந்து தியரி கொஸ்டின்ஸ், 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ். ஸோ கம்பல்சரி எதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் நாங்க ரிவிஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிலேஷன் டாபிக், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஜிக், கார்டினாலிட்டி, செட் ஆப்ரேஷன், ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், கிராஃப் தியரி, எல்பிபி, கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ்லயும் நாங்க வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மினிமம் ஒரு 7 days வந்து நாங்க டிஸ்கிரீட் மேக்ஸ்ல ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ ரிலேஷன்ஸ்ல இருந்து 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது யூஜிசி நெட் எக்ஸாம் அண்ட் கேட் எக்ஸாம்ஸ்ல எது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து இந்த ரிவிஷன் கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ டே 1 பேப்பர் 1 டீச்சிங் ஆப்டிடியூடுன்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸ்ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு செட் வந்து கம்பல்சரி சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீச்சிங் ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், எவாலுவேஷன்ஸ் இன் டீச்சிங், டீச்சிங் மெத்தட், லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் and ICT based teaching. So in the topics வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலா 75 days வந்து நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுல மினிமம் 40 to 45 days நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கம்பல்சரி வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ எப்பவும் டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன் இந்த டாபிக் வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் வந்து போடுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணிட்டு தான் rest of questions, teaching aptitude, research aptitude வந்து பார்ப்போம். ஸோ மினிமம் இந்த 75 daysல 40 days to 45 days நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த சென்ஸ் ஸோ 40 to 45 செட் ஆஃப் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்ளம் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ பேப்பர் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 14/3/2024 வந்து கண்டக்ட் பண்ணும்போது 20 கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல ஹிண்ட், ஃபார்முலா ஸோ இது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு 10 கொஸ்டின் வந்து தியரி கொஸ்டின், 10 கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா CPU ஷெடியூலிங் வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி நம்ம பார்ப்போம். டிஸ்க் ஷெடியூலிங், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், ஹெட்லாக், டிரான்ஸ்லேஷன், லுக் அசைட் பஃபர், செமாஃபோர் ப்ராப்ளம்ஸ், பேஜிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ டே 2 பேப்பர் 1 மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல ஃபார்முலா, ஹிண்ட், ட்ரிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஆல்பாபெட் சீரீஸ், நம்பர் சீரீஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, நம்பர் சிஸ்டம், டைரக்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பிளட் ரிலேஷன், டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஸோ இது மாதிரி இந்த டாபிக்ஸ்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 15 கொஸ்டின்ல இந்த டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ டே 3 கம்பைலர் டிசைன். ஸோ 20 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் வந்து தியரி கொஸ்டின்ஸ், 10 கொஸ்டின் வந்து ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் அண்ட் ஃபார்முலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஓசியில் லெக்சிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? ஸோ இது மாதிரி ஷார்ட் ஹிண்ட் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லெக்சிக்கல் அனாலிஸ் விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்கேனர். ஸோ இது ரெகனைஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ரெகுலர் லாங்குவேஜ், இது ரெகனைஸ் பண்ணக்கூடிய மிஷின் ஃபைனட் ஆட்டோமேட்டா. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டோம்னா நம்ம கிளியரா வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் ரிவிஷன் கிளாஸ்ல ஹிண்ட் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஸோ சின்டாக்ஸ் அனாலிஸ் அப்படின்னா விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பார்சர். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். ஸோ இதை ரெகனைஸ் பண்ணக்கூடிய மிஷின் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஸோ இது மாதிரி அப்டேட்டட் ஹிண்ட் வந்து நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட்டட் ஹிண்ட்டை வச்சு நீங்க
கம்பைலர் டிசைன் வந்து அட்டன் பண்றீங்கன்னா மினிமம் 4 to 7 கொஸ்டின்ஸ் கரெக்டா வந்து நீங்க 100% வாங்க முடியும். ஸோ இந்த டிசம்பர் 2023 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ரெகுலர் லாங்குவேஜ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், சிஎஃப்எல் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், டிட்டர்மினிஸ்டிக் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த டேபிள் எவ்வளோ ஷார்ட் ஹேண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கரெக்டா அக்யூரேட்டா வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய டேபிள் வந்து என்னால ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி சார் அப்படின்னா ஸோ அதுக்கான ஹிண்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்ல நோ, எதுக்குள்ள நோ அப்படின்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நோ. இந்த 3 ப்ராப்பர்ட்டி தவிர மீது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எஸ். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த 3 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த 3 ப்ராப்பர்ட்டி தவிர மீது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே க்ளோஸ்ட் அண்டர் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ அது மாதிரி கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த 2 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நோன் இருக்கு. இந்த 2 ப்ராப்பர்ட்டி தவிர மீது எல்லா ப்ராப்பர்ட்டியும் க்ளோஸ்ட் அண்டர் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இது மாதிரி ஈஸியா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற அந்த ட்ரிக்ஸும் வந்து நாங்க உங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து சொல்லி தருவோம். ஸோ இதனால இவ்வளவு பெரிய டேபிள்ல நீங்க சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஹிண்ட் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு எப்படி அக்யூரேட் ஆன்சர் வந்து சூஸ் பண்றது அப்படின்றதும் நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கான்டெக்ஸ்ட் ரெகுலர் லாங்குவேஜ், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஜென்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸ், ஸ்டேட் டிரான்சிஷன் ப்ராப்ளம்ஸ், மெஷின் ரெகனைசேஷன். ஸோ இந்த மெஷின் ரெகனைசேஷன் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அண்ட் ரெகுலர் லாங்குவேஜ், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், ரிகர்சிவ் லாங்குவேஜ், ரிகர்சிவ் என்யூமரபிள் லாங்குவேஜ். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ஆம்பிகியஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டே 3 ரிசர்ச் ஆப்டிடியூட் வந்து கண்டக்ட் பண்றோம்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூட்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணிட்டு ஸோ ரெஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய டைமிங்ல ரிசர்ச் ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், சாம்பிள் ப்ரொசீஜர், ரிசர்ச் எத்திக்ஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ லாஸ்ட் டைம் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் கேட்டிருந்தாங்க. ரிசர்ச் ஸ்டெப், ரிசர்ச் டூல், வேரியபிள்ஸ் அண்ட் ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸோ யாரெல்லாம் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸோ எனிவன் who is willing to attend the revision class and who is willing to join the revision class can join revision class. So who joined and attend regular class in our academic. So எங்க அகாடமிக்ல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜாயின் பண்ணி ரெகுலர் கிளாஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்களோ ஸோ அவங்க வந்து இந்த ரிவிஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ who is appeared 3 times or 4 times UGC NET exams. ஸோ நான் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து கண்டினியூஸா யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கேன் சார். ஸோ நான் வந்து இந்த ரிவிஷன் கிளாஸ் டைரக்டா ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் ஸோ 3 வாட்டி 4 வாட்டி எக்ஸாம்ஸ் எழுதுனதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்கறாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் வந்து தேவை, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அடிஷ்னலா ஒரு 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் உடைய வெயிட்டேஜ் கிடைச்சா கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ அதனால நான் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து எழுதியிருக்கேன், ஐ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்னா ஸோ நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். தென் ஸோ ப்ரொஃபஸர் who is struggling up to 10 questions in past 2 or 3 UGC NET exam. ஸோ நான் ஒரு 10 கொஸ்டின்ல எப்பயுமே வந்து நான் லேக் ஆகுறேன். ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அப் டு ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் நான் யூஜிசி நெட் எக்ஸாம்ல லேக் ஆகுறேன். அப்ப நான் ஜாயின் பண்ணா ரிவிஷன் கிளாஸ் வந்து நான் குவாலிஃபைட் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் பொறுத்தவரை நீங்க டெய்லியும் கிளாஸஸ் கம்பல்சரி நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஸோ 99% கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க.
ஸோ என்னால் கண்டிப்பாக கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணீங்கனாலே போதும். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹிண்ட் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் ஸோ மோர் தென் 150 மார்க்ஸ் வந்து நான் ஸ்கோர் பண்ணுறேன், ஆனால் என்னால் குவாலிஃபைட் ஆக முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஓபிஎஸ் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 130 மார்க்ஸ் வந்து நான் ஸ்கோர் பண்ணுறேன் சார், ஆனால் என்னால் வந்து குவாலிஃபைட் ஆக முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. SC/ST கேட்டகரி 126 மார்க்ஸ் வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இவங்க தான் ஜாயின் பண்ணணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். கீ ஃபியூச்சர்ஸ். So daily solve 20 questions. So paper 1ல இருந்து 20 கொஸ்டின், பேப்பர் 2ல இருந்து 20 கொஸ்டின்ஸ்னு டெய்லி ஒரு 20 கேள்வி வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 75 நாளைக்கு 20 கேள்வி அப்படின்னா 1500 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல. ஹிண்ட், ட்ரிக்ஸ், ஃபார்முலாஸ். ஸோ இது வந்து டெய்லி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ டெய்லி வந்து நம்ம ஹிண்ட், ட்ரிக்ஸ், ஃபார்முலாஸ் வந்து டிஸ்கஸ் பண்றதுனால ஸோ இந்த ஹிண்ட், ட்ரிக்ஸ், ஃபார்முலாஸ் இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு மனசுல வந்து பதிஞ்சிடும். ஸோ இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் சால்விங் ப்ரீவியஸ் இயர் யூஜிசி நெட் அண்ட் கேட் கொஸ்டின்ஸ். ஸோ ஹிண்ட், ட்ரிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த ஹிண்ட், ட்ரிக்ஸ், ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அண்ட் கேட்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது வந்து சால்வ் பண்ண போறோம். ரெக்கார்டட் வீடியோ அவைலபிள். ஸோ இன்கேஸ் உங்களால ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ ரெக்கார்டட் வீடியோ பார்த்து கூட நீங்க அந்த ஒரு கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும். சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் வில் பி சென்ட் அட் த எண்ட் ஆஃப் டே செஷன். ஸோ இன்னைக்கு டிஸ்கிரீன் மேக்ஸ் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து முடியுது அப்படின்னா ஸோ இந்த 20 கொஸ்டின்கான மெட்டீரியல் வந்து அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் அனுப்பிடுவோம். ஹேண்ட் சால்வ் மெட்டீரியல். ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஸோ அதை ஹேண்ட் சால்வ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் எங்களுடைய மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவ் வந்து என்ன அப்படின்னா பில்ட் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் தான் ரிசல்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த டாபிக்ஸ்லும் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் சால்வ் பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை நான் இன்னும் டைம் எஃபிஷியன்டா சால்வ் பண்றதுக்கான ட்ரிக்ஸ், டிப்ஸ்லாம் வந்து நான் லேர்ன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ், டிப்ஸ் அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணதோட கான்ஃபிடென்ட்டா நீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா எது மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்றது வந்து தெரியணும். ஸோ இந்த கேள்விதான் கேட்கறாங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க நல்லா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எனக்கு மிஸ்டேக்கே வராது அப்படின்ற அளவுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒரு எக்ஸாம் போனீங்கன்னா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் ஸோ நாங்கள் இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து மெயினாக கண்டக்ட் பண்றோம். டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்னும் போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் FOL கொஸ்டின் வந்து நீங்க எப்போ அட்டன் பண்ணணும், எப்போ அட்டன் பண்ணக்கூடாதுன்னு வந்து நம்ம சொல்லி தருவோம். ஸோ FOL கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் வந்து கரெக்டா வரும். பட் அது இனிஷியலா வந்து சால்வ் பண்ணுமா, அட் த எண்ட் ஆஃப் சால்வ் பண்ணணுமா அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுபடி நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்ல நம்ம மிஸ்டேக் பண்றதே இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நாங்கள் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து கொடுப்போம். ஸோ டியூரிங் த கிளாஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ அதுபடி நீங்க எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்க கண்டிப்பா குவாலிஃபைட் ஆக முடியும். ஹவு டு கண்டக்ட் ரிவிஷன் கிளாஸ். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து நாங்கள் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கு அனுப்பணும். ஸோ நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம்.
ஜாயின் கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூமுடைய கோடு, கூகுள் கிளாஸ் ரூமுடைய கோடு வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமா தான் நாங்கள் மெட்டீரியல், ரிவிஷன் கிளாஸ் உடைய கொஸ்டின் பேப்பர், ரெக்கார்டட் வீடியோ, ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ 13ஆம் தேதி கிளாஸ் அப்படின்னா 12ஆம் தேதி உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி வந்து எழுதிக்கலாம். ஸோ 20 கேள்வியில உங்களுக்கு எத்தனை கேள்வி கரெக்ட்ன்றதை நீங்க எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2-3 கேள்வி வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த 2-3 கேள்விக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டவுட் கிளியரிங் செஷன் அட் த எண்ட் ஆஃப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 20 கேள்வியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருந்தது அப்படின்னா நீங்க அந்த சந்தேகங்கள் வந்து கேட்கும்போது உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதிலும் வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ மெட்டீரியல் வந்து ஷேர் பண்றது. ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணோம்னா மொபைல் ஃபார்மேட் ஆயிடுச்சு சார், மெட்டீரியல் இல்லை சார், எனக்கு இந்த டேட்டோடைய மெட்டீரியல் வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால நாங்க மெட்டீரியல் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ உங்களுடைய மொபைல் ஃபார்மேட் ஆனாலும் நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல இருந்து இந்த மெட்டீரியல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமுடைய கோடு வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ கூகுள் கிளாஸ் ரூமுடைய கோடு வச்சு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா தான் மெட்டீரியல், ரிவிஷன் கிளாஸ், கொஸ்டின் பேப்பர் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ இது மூணுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி கிளாஸ் லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்டட் த்ரூ கூகுள் மீட். ஸோ கூகுள் மீட் மூலியமா தான் நாங்கள் இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ பேமெண்ட் டீடைல்ஸ். So name of the account holder, yes, Shalini. Name of the bank, Standard Chartered Bank. Account number, IFC code and GPay number வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் இஸ் வெரி மேண்டிட்ரி. தென் ஃபீஸ் வந்து பே பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த ஃபீஸ் வந்து நீங்க தான் பே பண்ணிருக்கீங்கன்னு எங்களால வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்க நேம், மொபைல் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். ஸ்கிரீன்ஷாட் நீங்க அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்க ஆட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் பத்தின சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஸோ என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். தென் மோர் ஓவர் ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6:30 to 7:30 நாங்கள் ரிவிஷன் கிளாஸ்க்காக அப்படின்னு ஒரு 1 day ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அந்த 1 day ஒர்க் ஷாப் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ அதுல உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ ஆல்ரெடி வி ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ மொத்தம் ஒரு 250 ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ எங்களுடைய டார்கெட் இந்த 75 நாள்ல இந்த 250 ப்ராப்ளம் உங்களை போட வைக்கணும் அப்படின்றத, உங்களுக்கு சொல்லி தரணுன்றதை தாண்டி உங்களை போட வைக்கணும் அப்படின்றத எங்களுடைய டார்கெட். ஸோ இந்த 250 கொஸ்டின்ல இருந்து ஸோ உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் அப்ப சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு ஓஎஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஸோ கம்பல்சரி இதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த 8 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி மொத்தம் ஒரு 250 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இந்த 250 கொஸ்டின்ஸ் வந்து உங்களை சால்வ் பண்ண வைக்கிறது தான் ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் உடைய மெயின் டார்கெட். ஸோ நாட் ஒன்லி ஸோ ரிவிஷன் தியரி கொஸ்டின்ஸும் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தியரி கொஸ்டின்கான டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியலா வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதனாலதான் ஸோ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் இது அப்படின்றத வந்து நாங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்றதுனால ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இருக்கும். ஸோ இந்த வாட்டி நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனோட நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுனா நம்மளால கிளியர் பண்ண முடியும்ன்ற ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பில்ட் பண்றது தான் ஸோ எங்களுடைய ரிவிஷன் கிளாஸோடைய மெயின் மோட்டிவ். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் பொறுத்தவரை 10 பேர் ஜாயின் பண்ணாலும் we are started. So we are ready to start it because this is the right time to start revision class. ஏன்னா ஜூன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றதா NTA NET கேலண்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ 5 பேர் ஜாயின் பண்ணாலும் நாங்கள் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 10 பேர் ஜாயின் பண்ணாலும் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்.
ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ 13/3/2024 முன்னாடி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல உங்க நம்பர் வந்து ஆட் பண்ணி ஸோ Day 1 13/3/2024 நாங்கள் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து நீங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் வந்து நாங்க எடுத்து தரோம். ஸோ சொல்ல போனோம்னா 75 days மாரத்தான். ஸோ 75 நாள் மாரத்தான். ஸோ இந்த 75 நாள்ல நீங்க ஒரு கம்ப்ளீட் எக்ஸாமுக்கு எப்படி தயார்படுத்துறது அப்படின்றத நாங்க பண்ண போறோம். ஸோ எங்க ரிசோர்ஸ் பர்சன் நாங்க 7 members வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எக்ஸ்பர்டைஸ் வித் அ ஸ்பெசிஃபைட் சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் கண்டிப்பா நாங்க இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நாங்க சால்வ் பண்ணி தந்துருவோம். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் எக்ஸாமுக்கு நீங்க உங்களை வந்து தயார்படுத்திக்க முடியும் வித்தின் த ஷார்ட் டேஸ். இன்னும் 75 நாள்ல நீங்க எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. இந்த 75 நாள்ல நீங்க கம்ப்ளீட்டா தயாராகணும் அப்படின்னா ஸோ ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஸோ டைமிங் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த டைமிங் என்னால கிளாஸ் 100% அட்டன் பண்ண முடியும்னா நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த தகவலை வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.